வெல்கம் டு வேதிகல் ஸ்டடி சென்டர். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்டில் இருந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்ல இருந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸை எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கிட்ட நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் தி எனர்ஜி ஆஃப் தி சன் இஸ் ரிலீஸ்ட் டியூ டு விச் ஆஃப் தி கிவன் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சூரியனோட ஆற்றல் வந்து எந்த காரணத்தினால வெளியே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சன்னுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம், அல்லது அங்கே நடக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் என்ன, எதனால் வந்து சன்லேருந்து எனர்ஜி நமக்கு வெளிப்படுது, அதை வந்து லைட்டாவோ ஹீட்டாவோ எது மூலமாக வருது அப்படிங்கிறதுக்கான அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஐடியாலஜி வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபியூஷன் இல்லைங்களா, நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம கேதர் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கான டீட்டெயில் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கான்செப்டை ரீகால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த கொஸ்டினை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது மூலமாக இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக மற்ற கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் நம்ம, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையுமே பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஸோ அப்படி பார்க்குறப்ப நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர், அதாவது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இதில் என்ன நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் சன்னோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மில்லியன் செல்சியஸ் வந்து இருக்கும் அதோட ஹீட். ஓகேங்களா, அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் செல்சியஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதில் என்ன காம்பினேஷன் மீன்ஸ் என்ன ஐடியாலஜி அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த ஹைட்ரஜன் நியூக்ளியை வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஹீலியமாக வந்து உருவாகும், சரிங்களா. அந்த ப்ராசஸோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபியூஷன்னா ஃபியூஸ் ஆகுறது, ஒன்றா சேர்றது, அப்போ அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியை வந்து ஒன்றா இணைஞ்சு 2 ஆட்டமோட நியூக்ளியை ஒன்றா இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஹீலியம் ஆட்டம் வந்து உருவாகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. இதில் வந்து ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு வெளிப்படும், சரிங்களா. அப்போ அந்த சன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி நம்மளோட எர்த்துக்கு வந்து லைட்டாகவும் ஹீட்டாகவும் வந்து நமக்கு சேருது. ஸோ ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த நேம், ஓகேங்களா, அதாவது அந்த ஃபியூஷன் நடக்குது இல்லைங்களா, அந்த அணுக்கருக்கள் இணையுது இல்லைங்களா. ஸோ அது வந்து புரோட்டான் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷனோட ஒரு மெக்கானிசம், ஒரு ஒர்க்கிங் ஐடியாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் நம்ம அதர் ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது மூலமாக கான்செப்ட்ஸ் தெரியாதவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த விஷயங்களை திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன், சரிங்களா. ஸோ அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பிளிட்டிங் அ ஹெவி நியூக்ளியஸ். ஓகேங்களா, அதாவது நியூக்ளியஸை வந்து ஒரு ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம் ரெண்டாக. அப்படி ஸ்பிளிட் பண்ணுறது மூலமாக ஒரு ஹெவியான ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டமாக பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அணுக்கருக்களை வந்து பிளவு அணுக்கரில் ஏற்படக்கூடிய பிளவை வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இது வந்து நம்ம அணுமின் நிலையங்களில் இப்போ நம்மளோட எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து நடக்கக்கூடிய எல்லா விதமான டெக்னிக்ஸுமே வந்து அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இதில் வந்து நமக்கு ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைச்சாலுமே இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம், நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெளிப்படும். ஸோ அதனால் வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷனில் வந்து ஒரு க்ளீன் எனர்ஜியாக பார்க்கப்படுது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. ஸோ இப்போ ஃபிஷன் அப்படின்னா தான் ஸ்பிளிட்டிங் ஹெவி நியூக்ளியஸ். உதாரணத்துக்கு வந்து யுரேனியம், புளுட்டோனியம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஹெவி ஆட்டம்ஸ்லாம் எடுத்து நம்ம ஸ்மாலர் நியூக்ளியாக மாற்றுவோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ சன்னில் வந்து நடக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் சன்லேருந்து எனர்ஜி வெளிப்படுதுன்னா அதுக்கு ஆப்ஷன் 4 தான், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது அணுக்கரு இணைவு, சரிங்களா. இப்போ ஆக்சிஜன் நேற்றம் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் சி ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. மேபி இதிலிருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் பண்ணாலுமே நம்மளால் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து இழக்கிறது. ஒரு ஆட்டம் இருக்குது, அது வந்து எலக்ட்ரான்ஸை இழந்தாலோ அப்படி இல்லைனா ஒரு ஆக்சிஜன் ஆட்டமை ஒன்றா வந்து சேர்த்துக்கிட்டாலோ, சரிங்களா, அதுலேருந்து ஆக்சிஜன் வந்து சேர்க்கிறது அல்லது எலக்ட்ரான்ஸ் வந்து இழக்கிறது அப்படிங்கிற நான் ஒன்லைனில் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன
ஷார்ட்டாக வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன ரீகால் மாதிரி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரான்ஸோட இழப்பு அப்படின்னா ஆக்சிஜனோட ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரிடக்ஷன், ஒடுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ரெண்டுமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நமக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸோடைய கெயின், எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணுறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆக்சிஜனை வந்து லாஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடேஷனில், ரிடக்ஷனில் வந்து வரும். சரிங்களா? ஸோ ரிடக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுறது, ஆக்சிஜனை வந்து லாஸ் பண்ணுறது. இந்த பிளேஸ் ஆஃப் ஆக்சிடேஷனில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுறது, ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷனுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் தி எனர்ஜி ஆஃப் தி சன், சூரியனோட ஆற்றல் எந்த காரணத்தினால வெளிவருது அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் டியூ டு விச் ஆஃப் தி கிவன் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்ஸ்? ஓகேங்களா? செயற்கைக்கோள்களில் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார ஆற்றலின் மூலமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரியல் டைமாக நம்ம இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரியல் டைமாக நடக்கக்கூடிய இந்த சந்திரயான் 3 இந்த மாதிரியான சில சேட்டலைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு மேட்ச் பண்ணி படித்தோம்னாலே இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான கலன்கள்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சேட்டலைட்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத, செயற்கைக்கோள்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அதாவது பவருக்காக, எனர்ஜிக்காக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸ் தான். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சோலார் செல்ஸை மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சன்லைட்டை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி ஒரு டிவைஸ் சோலார் செல்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதில் வந்து போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ லார்ஜ் ரேஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ வோல்டாயிக் செல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். அது என்ன பண்ணணும்னா சன்லைட்டை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ரீ எனர்ஜி அது. ஓகேங்களா? சன்லைட்லேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா அது வந்து ஃப்ரீ எனர்ஜியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோடைய ஐடியாலஜி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் இப்போ நம்ம கேதர் பண்ணுவோம். அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுவோம். ப்ளஸ் வந்து இதில் இல்லாத ஆப்ஷனில் ஒரே ஒரு விஷயமும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில சேட்டலைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து தெர்மோபைல் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் சிம்பிளாக. அதுவும் ஒரு டிவைஸ் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? அந்த ஹீட் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அது எந்த எஃபெக்ட்டுக்கு அடிப்படையில் ஒர்க் பண்ணுதுன்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஏன் வந்து சோலார் செல்ஸோட கம்பேர் பண்ண முடியல நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு சோலார் செல்ஸுக்கு மாற்றாக நம்ம தெர்மோபைல் டிவைசஸ்லாம் ஒர்க் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் பிகாஸ் அது வந்து வெப்ப மின்னடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து லோ எஃபிஷியன்சி கம்பேர் டு சோலார் செல்ஸ். ஓகேங்களா? சோலார் செல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் லோ எஃபிஷியன்சி வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம சோலார் செல்ஸை தான் வந்து அதுலேருந்து அதிகப்படியான எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம சோலார் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டைனமோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை ரொட்டேட்டிங் அ காயில். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயில் வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாக்கக்கூடிய ஒரு டிவைஸ், ஒரு மெக்கானிசமோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனமோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு சேட்டலைட்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் இம்பாசிபிள் தான், குவைட் இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் மோஷனை வந்து கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு சேட்டலைட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்மளால் வந்து டைனமோவை அந்தளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த பாயிண்ட்டை, அதுக்கான ஐடியாலஜியை நம்ம லாஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அணுக்கருக்களுடைய இணைவு அப்படிங்கிறது எடுக்கிறது தான். ஸோ இது வந்து சைனா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோட்டோடைப் வந்து கிரியேட் பண்ணாங்க. அணுக்கரு இணைவை வச்சு, நியூக்ளியர் ஃபியூஷனை வச்சு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ப்ரோட்டோடைப் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ உருவாக்கத்தில் தான் இருக்கே தவிர இன்னும் நடைமுறைக்கு வந்து அது கொண்டு வரப்படலை. சரிங்களா? ஆனால் அது வந்து ஒரு க்ளீனான எனர்ஜி, மோஸ்ட் சஃபிஷியன்ட் எனர்ஜி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது வந்து இன்னும் ப்ரோட்டோடைப் ஸ்டேஜில், ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. எங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸில் கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. பட் இந்த ஆப்ஷன்ஸில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தான். சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபிஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் கொஸ்டினில். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமானது. ஸோ பொதுவாக நியூக்ளியர் ஃபிஷனை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸில். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஜிஸ். ஓகேங்களா, ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புளுட்டோனியம்-2 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய தனிமங்கள் இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து புளுட்டோனியம்-238 அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஐசோடோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு தனிமத்தை எடுத்து அது வந்து நேச்சுரலாகவே வந்து டிக்கே ஆகும். சரிங்களா, அந்த டிக்கே ஆகி அது வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெக்கானிசமோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிவைஸ் ஆர் மெக்கானிசமோட நேமு. ஸோ இது வந்து பை தி பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணாலும் இதுதான் அதோடைய ஐடியாலஜி. சரிங்களா, ஆர்டிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஜிஸ் பேஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புளுட்டோனியம்-238 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து டிக்கே ஆகிறப்ப ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. சிமிலர் டு தெர்மோபைலுக்கு சிமிலராக தான் இருக்கும், பட் அதோட அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கும், ஒரு ரிலேயபிள் பவர் சோர்ஸாக இருக்கும் ஃபார் டெக்கேட்ஸ். ஓகேங்களா, டெக்கேட்ஸ் அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சன்லைட்டோட டிபெண்டன்சி இந்த இடத்துல இருக்காது, நம்ம நியூக்ளியர் ஃபிஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால். சரிங்களா, அப்போ ஏன் நம்ம சோலார் பவர் யூஸ் பண்ணுறோம், சோலார் பவர் செல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் நீங்கள் சொன்னீங்களே சார், நீங்கள் கேட்கலாம் அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலார் பவர் எனர்ஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு. ப்ளஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோட டிஸ்போஷலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தடுத்துரும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அணுமின் நிலையங்களில் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதனால நிறைய மின் கழிவுகள் வந்து நமக்கு நிறைய வரும். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோடைய கழிவுகள் வந்து நமக்கு அதிகமாக வரும். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு சேட்டலைட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது, அது வந்து மோஷனில் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட டிஸ்போசல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால அதிக அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் சன்லைட் இல்லாதப்ப, சன்லைட்டோட டிபெண்டன்சி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு பவர் சோர்ஸ் வந்து நமக்கு வேணும், ஸ்டெடியாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு கோ ஃபார் நியூக்ளியர் ஃபிஷன் ரிலேட்டட் ஆர்டிஜிஸ் தான். சரிங்களா, அதுக்கு தான் நம்ம போய் ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப நியூக்ளியர் பவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆர்டிஜிஸ் அப்படின்னு சொன்னால், டிஸ்டன்ட் பிளானட்டுக்கு போகிறதுக்கு, இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ட் பிளானட்டுக்கு நம்ம போகிறதுக்கு, மூன்ஸில் வந்து போகிறதுக்கு, ரோவர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ ஒரு லேண்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எந்தெந்த சேட்டலைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாயேஜர், கேசினி, நியூ ஹரைசான்ஸ், ப்ரிசீவரன்ஸ் ரோவர்ஸ்லாம் மார்ஸில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஜிஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சந்திரயான்-3 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பிரக்யான் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் செல்ஸில் ரன் ஆகக்கூடியது. சரிங்களா, ஸோ அது வந்து நிலவில் அதை வெற்றிகரமாக தரையிறங்கிருச்சு. தரையிறங்கி ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு. பிகாஸ் அந்த இடத்துல சன்லைட் வந்து கிடைக்கிறது கஷ்டம், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த நாள் தாண்டினதுக்கு அப்புறமா அதோடைய எனர்ஜி ஜென்ரேஷனில் வந்து ப்ராப்ளம். பிகாஸ் சோலார் செல்ஸ் வந்து சோலார் லைட்டு சன்லைட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறப்ப அது வந்து ஸ்லீப் மோடு தான் போய் ஆகணும். அதே டைம் சந்திரயான்-3 வந்து லான்ச் பண்ண டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து லூனா 25 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து கிராஷ் ஆயிருச்சு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் ஆர்டிஜி டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே போய் தரையிறங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட சந்திரயான்-3 பிரக்யான் ரோவரை காட்டிலும் அது வந்து அதிகமான நாட்கள் வந்து செயல்பட்டுருக்கும். பிகாஸ் அதில் வந்து ஆர்டிஜி டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப தொலைதூர விண்வெளி பயணங்கள், அதே மாதிரி வந்து ஒரு கிரகத்தில் தரையிறங்கி அங்கேருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஆர்டிஜி டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுவோம் நம்ம பொதுவாக. சரிங்களா, ஸோ அது வந்து ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜியும் நடப்பில் இருக்குது, அதையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஒரு பெஸ்ட்டு ஐடியாலஜி. ஸோ இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் செல்ஸ், சூரிய மின்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர நம்ம பொதுவாக ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டிஜி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அது இந்த ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ரைட், ஸோ ஹூ டிஸ்கவர்ட் தி நியூக்ளியஸ்? நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எர்னெஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான், ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இதை பற்றி புரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டினை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன ரீகால் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா,
அது இப்போ இதை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம கிளாஸஸ் நார்மல் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க எல்லா ஐடியாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு கொஷின் பார்க்குறப்ப ஒரு சின்ன ரீகால் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மேபி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒன் செகண்ட். ரைட். ஸோ ரைட். ஸோ இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் ரூதர்ஃபோர்ட் ஆக்சுவலி அப்சர்வ்டு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கலாம். 1987 வந்து பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, சரிங்களா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ப்ரப்போஸ்ட் அ ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பார். மீனிங் இங்கே பாருங்கள், ஒரு பூசணி பழம் இருக்குன்னு சொன்னால் அதில் அந்த அந்த ரெட் கலர் ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜில் நிரம்பி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அட் த சேம் டைம் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள் ஆட்டம் மாடல் பாருங்கள், தாம்சனோட ஆட்டம் மாடல் பாருங்கள். அந்த ஸ்பியர் கம்ப்ளீட்லி அந்த ஸ்பியர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் நிரம்பி இருக்கு. அப்போ அந்த சின்ன சின்ன விதைகள் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட ஐடியாலஜி இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு ஆட்டமுடைய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தர்பூசணி பழம் மாரி தான் இருக்கு, அல்லது ஒரு ப்ளம் புட்டிங் மாடல் மாரி தான் இருக்கு அப்படின்ற மாரி தான் ஜே தாம்சனுடைய காலகட்டத்தில 1897ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவர் தான் எலக்ட்ரான்ஸ வந்து இந்த மாரி கண்டுபிடிக்கிறார். எதிர்மின் சுமை உடையது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த மாரி சொல்றாங்க. ஸோ இதிலிருந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாரு. அப்ப தான் வந்து அவருக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வேற மாரி கிடைச்சுச்சு. ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் டிடெக்ட் பண்றாரு. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ வந்து வேகமா அனுப்புறாரு கோல்ட் ஃபாயில்ல, ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகிள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ்னால நிரம்புனது, ஓகேங்களா? அதான் ஆல்ஃபா பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் நேரா போய் கோல்ட் ஃபாயில்ல மோதுறப்ப, நம்ம ஆல்ரெடி என்ன ஜே தாம்சன் என்ன சொல்லியிருக்காரு ஆல்ரெடி, ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ஸ்பியர்ஸால பாசிட்டிவ் சார்ஜால நிரப்பப்பட்டிருக்கும். அதுக்குள்ள விதைகள் மாரி, சீட்ஸ் மாரி அங்கங்க எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? அப்ப அதுதான் அந்த கோல்ட் ஃபாயில்ல ஃபுல்லா இருக்குங்கிறது தான் ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட தியரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆட்டம்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ல வந்து இந்த மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகிள், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள் வந்து மோதுது. அப்படி மோதுறப்ப என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னா, பாசிட்டிவ் பாசிட்டிவ் மோதுச்சுன்னா ரிப்பல் ஆகி வெளிய வந்துரணும், சரிங்களா? அதாவது ரிப்பல் ஆகி மறுபடியும் வந்த திசையிலே திரும்பி வந்துரணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கோல்ட் ஃபாயில ஊடுருவி ஒரு 90% ஆஃப் ரேஸ் ஆல்ஃபா பார்ட்டிகிள் ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பக்கம் போயிருச்சு. நீங்க அந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த இமேஜ்ல பாருங்களேன். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகிள் நேரா போயி அந்த கோல்ட் ஃபாயில்ல மோதி பின்னாடி பக்கம் போயிருச்சு, ஓகேங்களா? ஊடுருவி போகுது உள்ள. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இந்த மாரி ஜே தாம்சன் சொன்ன அந்த தியரியில வந்து சின்ன பிழை இருக்கு அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ். அது வந்து மோதுறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் சார்ஜால நிரம்புனது. அதுல விதை மாரி அங்கங்க சீட்ஸ் இருக்குன்றப்ப, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்றப்ப, அப்போ மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ் இன் அன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்ப பாசிட்டிவ் பாசிட்டிவ் மோதுறப்ப ரிப்பல் ஆகி எதிர் திசையில தானே வரணும். இது வந்து மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி தானே வரணும் இந்த மாரி அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. 90% ஆஃப் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி போயிருச்சு. இப்ப இந்த இடத்துல அவருக்கு புரிய வருது. அப்போ ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் சார்ஜால நிரம்புனது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டம்ல எல்லா ஏரியாவும் பாசிட்டிவ் சார்ஜ்ல நிரம்புனது கிடையாது. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா, ஒரு சில கதிர்கள் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி வருது, சரிங்களா? ஸோ இத வச்சு தான் அவரு டிடெக்ட் பண்றாரு. அப்ப நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட செறிந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு ஐடியாலஜிக்கு வர்றாரு. ஸோ அததான் இப்ப நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த இடத்துல. இங்க பாருங்க. வாட் ரூதர்ஃபோர்ட் ஆக்சுவலி அப்சர்வ்ட் மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட்
ஸ்ட்ரைட் த்ரூ தி கோல்ட் ஃபாயில். ஓகேங்களா, பாஸ் பண்ணுச்சு கோல்ட் ஃபாயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பாஸ் பண்ணி மறுபக்கம் போயிடுச்சு. தி ஷோட் தட் தி ஆட்டம் இஸ் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். ஓகேங்களா, ஆட்டம்ங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் ஆகிருக்கு. அதனால தான் அது வந்து ஊடுருவி அடுத்த பக்கம் போயிடுச்சு நிறைய கதிர்கள். சரிங்களா, அப்போ ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் டிஃப்ளெக்டட் அட் லார்ஜ் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, ஒரு பெரிய கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆல்ஃபா துகள்கள் வந்து திரும்பி வந்துச்சு நம்ம பக்கமே. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், திஸ் இண்டிகேட்டட் தட் தி பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம் வாஸ் நாட் ஸ்ப்ரெட் அவுட் பட் கான்சன்ட்ரேட்டட் இன் அ ஸ்மால் ரெஜியன் தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியஸ். ஓகேங்களா, அதாவது அணுவோட நேர்மறை மின்சாரம் இருக்குங்களா, அது வந்து பறந்து இருக்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில் வந்து செறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஜேம்ஸ் சாட்விக் 1932 வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிற நீல்ஸ் போர் இருக்காருங்களா 1913 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலக்ட்ரானோட ஆர்பிட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படி சூரியனை வந்து நம்ம பூமியிலேருந்து எல்லா விதமான கிரகங்களும் சுற்றுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை மற்ற எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து சுற்றி வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் கொண்டு வராரு. எங்கேருந்து கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுடைய அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஒரு ஆட்டம்ங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியாலஜி கொடுத்துட்டாரு ரூதர்ஃபோர்டு. அப்போ அங்கே இருந்து நீல்ஸ் போர் வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ஒரு தியரியை. அதில் வந்து கம்ப்ளீட் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நீல்ஸ் போர் வந்து கொண்டு வராரு. அங்கேருந்து அப்போ நியூக்ளியஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் கிடையாது, அதில் நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சாட்விக் வந்து 1932 ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி மல்டிபிள் சயின்டிஸ்டோடைய கான்ட்ரிபியூஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவியல் அறிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இதில் நம்ம கடைசி இது பாருங்கள், ஒரு மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆல்ஃபா துகள் வந்து நேராக திரும்பின. அப்படியே இப்போ 90 டிகிரியில் எப்படி போகுதுன்னா 90 டிகிரிலேயே அது திரும்பி வந்துடும் நமக்கு. சரிங்களா, எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷனில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், this could only happen if the positive charge and most of the atom's mass were concentrated in a tiny, dense central core, powerful enough to repel alpha particles with strong forces. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நல்லா ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த பாசிட்டிவாக செறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து மோதுறப்ப அதே இதில் வந்து திரும்பி வர முடியும், ரிப்பல் ஆகி கம்ப்ளீட்டாக ரிப்பல் ஆக முடியும். அப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜிக்கு வந்து வர்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஜே தாம்சனுடைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லாம் வந்து நல்லா நிரம்பி ஒரு கம்ப்ளீட் ஆட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த அளவுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிடைக்காது இல்லைங்களா. அப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் டென்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து மோதுறப்ப அதனால திரும்பி ரிப்பல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இவருடைய தியரி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹூ டிஸ்கவர் தி நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ட்ரூ அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா இந்த கொஸ்டின் ஏன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலான்னு சொன்னால், இந்த தேர்ட் கொஸ்டினுக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கும் சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் ஐ ஹவ் ஸ்கிப் தட் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பாருங்கள், விச் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஹோல்ஸ் குவார்க்ஸ் டுகெதர் இன் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். குவார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த குவார்க்ஸை எது வந்து ஒன்றா இணைச்சு வைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வலுவான அணுக்கரு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு விசையை பற்றி பார்க்கணும் கண்டிப்பாக. அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா, ஓகே, ஒன் செகண்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான தியரி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த இசை அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஃபோர்ஸ் கேன் பி அட்ராக்டிவ். ஓகேங்களா, அதாவது ஆப்போசிட் சார்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி லைக் சார்ஜஸ், ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ரெப்பல் பண்ணும். இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போது நம்மளுடைய நியூக்ளியஸையும் நம்மளுடைய எலக்ட்ரான்ஸையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். ஏன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜால் நிரம்பினது. ஸோ அந்த நியூக்ளியஸையும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சு வைக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த அணுக்கருக்கு உள்ள நியூக்ளியஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். பட் அந்த ஃபோர்ஸையும் தாண்டி நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அணுக்கரு விசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய பிரின்சிபல் பாருங்கள்,
தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் அ ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். தட் ஆக்ட்ஸ் பிட்வீன் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் அன் அட்டாமிக் நியூக்ளியஸ். ஓகேங்களா, ஆட்டமுடைய அணுக்கருக்கு உள்ள அணுக்கரு விசை என்பது அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு இடையே செயல்படும் வலுவான கவர்ச்சி விசையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஒரு புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசைக்கு முக்கியமான காரணமே இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அணுக்கருக்கு உள்ள இருக்கு இல்லைங்களா, அப்போ அணுக்கருக்குள்ள புரோட்டான்ஸ் நிறையா இருக்கும். அப்போ அதெல்லாம் லைக் சார்ஜஸ், ஒரே மாதிரியான சார்ஜஸ். அப்போ வந்து அதை என்ன பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும், விலக்கி விடும். அப்போ அந்த விசையை தாண்டி ஒரு விசையை செயல்படுதுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு விசை, நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த விசை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை தாண்டி ஒர்க் பண்ணி நியூட்ரான்ஸையும் அப்புறம் புரோட்டான்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைச்சு ஒரு குவியத்துக்குள்ளே கொண்டு வரும். அதுதான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஓவர் கம்ஸ் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிப்பல்சன் பிட்வீன் பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டான்ஸ் அண்ட் பைண்ட்ஸ் தெம் டுகெதர். ஓகேங்களா, பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த புரோட்டான்ஸுக்கான அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிப்பல்சன்லேருந்து தவிர்த்து அந்த புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஒன்றா வச்சுருக்கோம், அல்லது புரோட்டான்ஸையும் ஒன்றா வந்து இணைச்சு வச்சிருக்கிறது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது நேர்மறை மின்னூட்டம் உள்ள புரோட்டான்கள் இடையிலான மின்காந்த தள்ளுதலை, ஓகேங்களா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிப்பல்சனை. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸை ரிப்பல் பண்ணும். அந்த மின்காந்த தள்ளுதல் வந்து வெற்றி கொண்டு அவற்றை ஒன்றாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், விச் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஹோல்ஸ் குவார்க்ஸ் டுகெதர். ஒன் செகண்ட். அண்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஈர்ப்பு விசை. அது வந்து கம்பேரிங் டு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான அளவு இருக்கக்கூடியதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட குட்டி இடத்துக்குள்ள இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸோடைய அளவு வந்து அதோடைய விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் தாண்டி இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்களை ஒன்றா இணைச்சு வைக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். குவார்க்ஸை பற்றி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ டுடே இந்த கொஸ்டின்ஸ் வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதர் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.